ஓர் ஊரில் 2 சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அண்ணன் சன்மார்க்கனாக ஒரு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். தம்பியோ துன்மார்க்கனாக அவன் அனைத்தையும் அவன் பாவத் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். அண்ணன் எவரோ புத்தி சொல்லியும் தம்பி கேட்கவில்லை. ஒரு நாள் எதேர்ச்சியாக தம்பி ஒருவனை கொலை செய்ய வேண்டி வந்து விடுகின்றது. அவன் ஓடி வருகின்றான். போலீசார் துரத்துகின்றார்கள். உள்ளே வந்தவன் அண்ணனிடத்தில் விஷயத்தை கூறிய பொழுது அண்ணன் தனது தூய ஆடையை தம்பிக்கு கொடுத்துவிட்டு தம்பியின் இரத்த கரை படிந்த ஆடையை தான் அணிந்து கொள்கின்றான். போலீசார் அண்ணனை கைது செய்கின்றார்கள். தம்பி அதை பார்த்து மனம் திருந்தி அவன் சன்மார்க்கனாக வாழ்கின்றான். ஒரு ஆசீர்வாத வாழ்க்கைக்கு அவன் செல்கின்றான். இதே வண்ணம் இயேசுவும் எமது கரைபடிந்த ஆடையை எடுத்துவிட்டு தனது தூய ஆவி ஆடையை எமக்கு தருகின்றார். அவர் அண்டை வருவோமா?